Shiva 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 Shiva. இளம்பிள்ளை மாரிச்செட்டி ஐயா அவர்கள் மிக அற்புதமான பலன்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சகம கணித முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சூட்சமங்கள் என்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். மேலும் நம்மளுடைய சங்கத்திற்காக நன்கொடை வழங்கிய நம்மளுடைய சங்க ஜோதிட சான்றோர்கள் அனைவருக்கும் சீல்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, பொன்னாடை இருக்குது. அனைவரும் அவசியம் இருந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தற்பொழுது மாரிச்செட்டி ஐயா அவர்கள் சகம முறையில் ஜோதிட சூட்சமங்களை வழங்க உள்ளார்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதார சர்வ வித்யானாம் அயக்ரீவ உபாஸ்மகே. நமது நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நலவாழ்வு சங்கத்தின் 15வது ஆண்டு துவக்க விழாவிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் நண்பர் சக்திகுரு தென்னரசு ஐயா, இன்று அவைக்கூட்டத்தின் நடுவராக இருந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு கோட்டையர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜோதிடர்கள் நிரம்பிய சபைக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சகம கணிதம் என்ற சிற்றுரையை துவங்குகிறேன். இந்த சகம கணிதமாகப்பட்டது நூற்றுக்கு மேற்பட்ட வருடங்களுக்கு முன்பு நாம் தஜகம் என்ற முறையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு முறையாகும். சார், அப்படியே அனைவரும் அமைதியாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடுங்க. இங்கே மேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து, சபை மரியாதை கொடுத்து கொஞ்சம் உட்காந்து கேளுங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் காலையில் பேச வேண்டியவர் வெயிட் பண்ணி நமக்காக வந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்காக மரியாதை கொடுத்தா உட்காந்து கவனிங்க. எங்கேருந்தெல்லாம் வந்து வேலையை விட்டுட்டு நாம் வந்திருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்காக சில நிமிடங்களை ஒதுக்குங்க. ஈவினிங் ஒரு 6:30 7 ஆனாலும் சரி, எல்லோரும் பேச வச்சு தான் நம்ம அனுப்பணும்னு நினைக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க பேசக்கூடியவங்க பேசுவாங்க. அதனால் அமைதியாக காத்து கண்டிப்பாக பேசுறதை கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சகம கணிதமானது தஜக நீலகண்டயம் என்ற நூலிலும் ஜாதக சாகரம் என்ற நூலிலும் கொடுக்கப்பட்ட சில சமன்பாடுகளை கொண்டு எழுதப்பட்ட ஒரு முறையாகும். இந்த முறையில் வந்து ஜோதிடமே தெரியலனா கூட சில கணிதங்களை வைத்து நற்பலன்கள், அதாவது ஒரு ஜாதகத்துக்கு ஏற்படக்கூடிய பலன்களை வந்து துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னே நான் ஒரு ஆன்மீக அன்பர்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நாம் ஒவ்வொருத்தரும் பிறப்பெடுக்கும் போது நம்ம கூடவே ஒரு தேவதையும் பிறந்திருக்கா, அந்த தேவதை நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் கூடவே இருந்து நமக்கு நல்லாசி வழங்கி கொண்டே இருக்கிறது. இதற்கு உதாரணமாக நான் ஒரு ஆன்மீகவாதியோட ஃபோட்டோ காட்டுறேன்னு சொல்லி எடுத்து காட்டினார். அது வேறு யாரும் இல்லை, நமது பாபாஜி, மகா அவதார் பாபாஜி அவர்களுடைய ஃபோட்டோ எடுத்து காட்டினார். அவர் ஃபோட்டோவனுடைய தொடையில் வந்து அவருடைய பெயர் எழுதி அதற்கு கீழே வந்து ஒரு குறியீடு போட்டிருந்தது. ஸோ அந்த குறியீடை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், இதுதான் அந்த தேவதையினுடைய குறியீடு, இதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு அந்த ஒவ்வொரு கையெழுத்து நம்ம போடும்போதும் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அந்த தேவதையை மனதில் நினைத்து அந்த காரியத்தை செய்தால் நம் காரியம் 100க்கு 100 வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நீங்கள் வேணால் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். மகா அவதார் பாபாஜியோட உண்மையான பெயர் வந்து நாகராஜ். அந்த நாகராஜின்னு போட்டு அந்த பேருக்கு பின்னாடி ஒரு சதுரம் போட்டு, சதுரத்துக்கு உள்ளார ஒரு முக்கோணம் போட்டு, முக்கோணத்துக்குள்ளே ஒரு பிந்து வச்சு அந்த சதுரத்தை சுற்றி ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தினுடைய 4 பகுதியிலையும் ஓம் வடமொழியில் போட்டிருக்கும். ஸோ இந்த அதிர்ஷ்ட தேவதை தான் நம்மளுடைய புண்ணிய சகமத்தில் வரக்கூடிய தேவதை. ஸோ இந்த தேவதையை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த தேவதையை மனதில் நினைத்து ஒவ்வொரு காரியமும் செய்தீர்களானால் உங்களுடைய காரியம் ஒவ்வொன்றும் சிறப்படையும். இதற்கு உதாரணம் யார் அப்படின்னா நமது பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இன்னைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிறந்த நாள் 18/2/1836 வருடம் பிறந்தவர். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்
பிறந்தது வந்து வெஸ்ட் பெங்காலில் காலையில் 6:23 பிறந்திருக்காரு. அவர் அவதரித்த இந்த நாளில் இந்த புண்ணிய சகத்தை அவருடைய ஜாதகத்தை வச்சே சொல்லி நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி அந்த டேட்டை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. ஸோ அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஜாதகம் வந்து கும்ப லக்னம், கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். அவருடைய புண்ணிய சகம் வந்து சதய நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு. சதய நட்சத்திரத்தினுடைய நட்சத்திராதிபதி ராகு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங்கில் இங்கேயே பேசியிருக்கேன். உபாசனா தெய்வங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி இஷ்ட தெய்வங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற தலைப்பில் பேசியிருக்கேன். அந்த சதய நட்சத்திரத்துக்கு வந்து காளியம்மன் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த காளியம்மன் தான் அந்த சதய நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தான் பிறப்பு முதல் இறப்பு வரை காளியை வழிபட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் தான் விவேகானந்தர். இது எல்லாருக்கும் தெரியும். ராமகிருஷ்ணரை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் விவேகானந்தர், அது வேறு விஷயம். ஆனால் ராமகிருஷ்ணர் வந்து ராமகிருஷ்ணர் முதல்ல போய் சந்திக்கும் போது அவர் மனசில் நினைச்சார் என்னன்னா, இவர் வந்து கடவுளை பார்த்தேன்னு சொல்கிறாரு, இவர் உண்மையாலுமே பார்த்துருப்பாரா அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறாரு. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, நான் கடவுளை பார்த்தனா நீ நினைக்கிற, நான் பார்த்தது மட்டும் இல்லை உன்னையும் கடவுளை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விவேகானந்தருக்கு கடவுளை காட்டிய மாமேதை மகா யோகி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள். ஸோ அவருடைய அந்த புண்ணிய சகமும் சதய நட்சத்திரம் விழுந்தது. இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்குது. நீங்கள் குமாரசாமியத்திலிருந்து கூட எடுத்துக்கலாம், அஸ்வனினா, சரஸ்வதி, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடி பேசின மீட்டிங்கில் உபாசனா தெய்வம்ன்ற தலைப்பில் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்னென்ன தேவதை அப்படின்றத சொல்லியிருப்பேன். நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். சரி, அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் பாகையிலிருந்து சூரியன் பாகையை கழித்து அத்துடன் லக்ன பாகையை கூட்ட வருவது புண்ணிய சகமமாகும். அதாவது சந்திரன் பாகையிலிருந்து சூரியன் பாகையை கழிச்சா என்ன வரும்? திதி வரும். அந்த திதி தான் ஒருத்தனுடைய செல்வத்தை காட்டும். அப்போ சந்திரன் பாகை மைனஸ் சூரியன் பாகை டிவைட் பை 12 அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் எத்தனாவது திதியில் பிறந்திருக்கீங்கன்னு வந்துடும். அப்போ திதி, அந்த திதியினுடைய டிகிரியை லக்னத்தோடு கூட்டினீங்கன்னா ஒரு டிகிரி வரும். அந்த டிகிரி தான் புண்ணிய சகமம். இதுக்கு ஒரு நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்துக்கு முன் பின் நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தினுடைய திரிகோண நட்சத்திரத்தில் அந்த ஜாதகத்துக்கு உரிய 2ஆம் பாவாதிபதி, லக்னாதிபதி, 5ஆம் பாவாதிபதி, 11ஆம் பாவாதிபதி, 9ஆம் பாவாதிபதி, இவர்கள் அந்த நட்சத்திரத்தை டச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த நட்சத்திரம் பார்த்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு சதய நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 திரிகோண நட்சத்திரங்கள். இதற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புரட்டாதி 1, அதற்கு முன்பு அவிட்ட நட்சத்திரம். இந்த 5 நட்சத்திரங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. அது வந்து அவங்கவுங்க புண்ணிய சகத்தை வச்சு எடுத்துக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கேபி சாஃப்ட்வேர்லாம் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்ட பாகைன்னு போட்டிருக்கோம், இல்லைன்னா வந்து பாச்சுனா புள்ளின்னு போட்டிருக்கோம். இதோட பேர் தான் புண்ணிய சகமம். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லா கேபி சாஃப்ட்வேர்லையும் இருக்கும். ஏன்னா இது முதல் ஆரம்ப சகம். இதை ஒன்று மட்டும் நம்ம இப்போ பயன்படுத்திகிட்ருக்கோம், மற்ற சகமத்தெல்லாம் நம்ம விட்டுட்டோம். சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2வது சகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பரிகார சகம். இந்த பரிகார சகம்ன்றது நம்ம ஒரு விஷயத்தை எப்போ செய்யணும், இந்த பரிகாரத்தை எப்போ செஞ்சால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை சொல்லக்கூடிய சகம்தான் பரிகார சகம். இப்போ ராசிகளை வந்து நம்ம 4 திரிகோணமாக பிரிச்சிருக்கிறோம். தர்ம திரிகோணம், கர்ம திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம், இப்படி 4 திரிகோணமாக பிரிச்சிருக்கோம். அதை வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், தர்ம திரிகோணம் என்பது பக்தி மார்க்கம். அதை வந்து சரியை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 மெத்தடுக்குள்ளார நம்ம பண்ணுற அத்தனை இறை வழிபாடுகளும் அடக்கம்.
சரியை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இறைவனை கல் ரூபமாக பார்த்து அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்து தூப தீபங்கள் போட்டு அதுக்குரிய நைவேத்தியம் செய்து இறைவனை வழிபடக்கூடிய முறை தான் இந்த சரியை. அதை வந்து பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். கிரியை என்பது இறைவனை மந்திர ரூபமாக வழிபட்டு அந்த அத்துடன் தனது கடமையை சரியாக செய்து 4 பேருக்கு நல்லது அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடியது தான் கர்ம திரிகோணம். அடுத்தது காம திரிகோணம் என்பது தியான மார்க்கம். இறைவனை தியான ரூபமாக வழிபடுதல், இறைவனை வந்து தியானித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன எப்படி சொல்கிறதுனா, நிறையா பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய அவதார புருஷர்கள்லாம் எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா இறைவனை தனது காதலனாகவோ, இறைவனை தனது மனைவியாகவோ, இறைவனை தனது சகோதரியாகவோ, இறைவனை தனது தாயாகவோ நினைத்து வழிபடுவார்கள். இப்போ ராதை எப்படி வழிபட்டா, அதே மாதிரி வந்து மீரா எப்படி வழிபட்டால், ஆண்டாள் எப்படி வழிபட்டால், இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். அது எல்லாமே காம திரிகோணத்துக்குள்ளே வரும். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் பார்த்திங்கன்னா அது காம திரிகோணத்தில் தான் அவர்களுடைய லக்னம், ராசி, அந்த புண்ணிய சகம் எல்லாம் வரும். சரி, இந்த காம திரிகோணத்தில் பிறந்தவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணார், தன்னுடைய மனைவியே முதல் குரு சிஷியாக ஏற்று அவங்கள தாயாக நினைத்து வழிபட்டவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காமத்தை விடுத்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ளே அவரை தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அதன் மூலம் வெற்றி கண்டவர். அப்போ காம திரிகோணத்தில் இருக்கக்கூடியவங்க இறைவனை தியானிப்பதோடு இல்லாமல் தனக்கு அதாவது ஒரு சில கெட்ட எண்ணங்களை விடுத்து மற்றவருக்கு உதவக்கூடிய எண்ணமாக மாற்றும் பொழுது அது அவருக்கு வெற்றியை தரும். அடுத்தது கடைசி நிலை மோட்ச திரிகோணம் என்று சொல்வார்கள். அதுதான் ஞான நிலை. நான் கடவுள், நானே கடவுள், நான் கடவுள் என்ற நிலை. அதாவது தனக்குள் இறைவனை பார்த்தல், ஒவ்வொருவருக்குள்ளாரும் இறைவனை பார்த்தல். நம்ம வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். பயிரை பார்த்து கூட, பயிருக்குன்னு ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் வாடுது அப்படின்றத நினைத்து வாடியவர். அப்போ ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்ற எண்ணத்துடன் செயல்படக்கூடிய திரிகோணம் தான் இந்த கடைசி வீடு பேரு என்று சொல்லக்கூடிய மோட்ச திரிகோணம். ஸோ இந்த திரிகோணத்தை மையமாக வச்சு அதுக்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்தால் போதும். இந்த பரிகார சகம் என்பது குருவின் பாகையிலிருந்து 9ஆம் பாவ பாகையை கழித்து அத்துடன் 5ஆம் பாவ பாகையை கூட்டும் பொழுது கிடைப்பது தான் பரிகார சகம். இந்த பரிகார சகத்தை வைத்து அந்த நட்சத்திர நாளில், அந்த நட்சத்திரத்துக்கு முன்பின் இருக்கக்கூடிய நாளில், அந்த நட்சத்திரத்தினுடைய திரிகோண நாட்களில் வந்து நீங்கள் பரிகாரம் செஞ்சால் உங்கள் பரிகாரம் சிறப்படையும் அப்படின்றத வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக விவாக சகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த விவாக சகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு இன்றைக்கி நிறைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட ஜாதகம் பார்க்க வந்தோடனே முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு ஜாதகம் விட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும், நடக்குமா நடக்காதா, நடக்குன்னா நடக்குன்னு சொல்லு, நடக்காதுன்னா நடக்காதுன்னு சொல்லு. நான் ஜாதகத்தை தூக்கிட்டு எத்தனை நாள் தெரியுறது, எத்தனை புரோக்கருக்கு பணத்தை கொடுத்து அழுவுறது அப்படின்னு சொல்லி பையனை பெற்றவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 40 வயசு வரைக்கும்லாம் கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜாதகத்துலேயும் ஒரு சில விதிகள் பார்க்கும்போது நமக்கு சரியாக தென்படலை அப்படிங்கிறப்ப இந்த விவாக சகத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கக்கூடிய முறை என்னென்னா, சுக்கிரன் ஸ்புடத்தில் இருந்து சனியின் ஸ்புடத்தை கழித்து அத்துடன் லக்ன ஸ்புடத்தை கூட்ட கிடைப்பது விவாக சகமாகும். பார்த்திங்கன்னா இந்த விவாக சக நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தசா புத்தியில் அந்த விவாக சகம் நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசா புத்தியில் திருமணம் நடக்கும். 7ஆம் பாவாதிபதி அந்த நட்சத்திரத்துக்கு டச் பண்ணும்போது நடக்கும். அதே மாதிரி 12ஆம் பாவாதிபதி டச் பண்ணும்போது நடக்கும். 2ஆம் பாவாதிபதி டச் பண்ணும்போது அவங்களுக்கு திருமணம் எளிதாக நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு விவாக சகம் வந்து பூராட நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு. எனக்கு வந்து திருமணம் வந்து பார்த்திங்கன்னா சந்திர திசை சுக்கிர புத்தியில் நடந்தது. எனக்கு வந்து சந்திரன் பரணி நட்சத்திரத்தில், அதே மாதிரி வந்து சுக்கிரனுடைய திசையில் நடந்தது. ஏன்னா பூராடம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். எனக்கு திருமணம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்தது. ஸோ இது மாதிரி
என்னுடைய ஜாதகத்தில் இந்த சகத்தை கணக்கு போட்டு பார்த்துட்டு சரியாக வந்தோடனே நிறைய பேருக்கு நான் இதை வச்சு பலன் சொல்லும்போது பலன்கள் வந்து எளிதாக இருந்தது, ஈஸியாக இருந்தது. நம்ம நிறைய கிரக அடைவுகளை உள்ளே கொண்டு போகும்போது நம்மளால் வந்து பலன்கள் எடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் எளிதாக சொல்லணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வணிக சகம். வணிக சகம் அப்படின்னு ஒன்று இருக்காது. வணிக சகம்ங்கிறது நம்ம ஒரு வியாபாரம் தொடங்குகிறோம், அது இந்த நட்சத்திரத்தில் தொடங்கினா நல்லது, இதனுடைய முன்பின் நட்சத்திரத்தில் தொடங்கினா நல்லது, இதனுடைய திரிகோண நட்சத்திரத்தில் தொடங்கினா நல்லது. ஸோ முன்னெல்லாம் நம்ம வியாபாரத்துக்கு வந்து என்ன வியாபாரம் பண்ணோம், பண்டமாற்று முறையில் தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான், சந்திரன் ஸ்புடத்திலிருந்து புதன் ஸ்புடத்தை கழித்து அத்துடன் லக்ன ஸ்புடத்தை கூட்ட கிடைப்பது வணிக சகமாகும். சரி, இந்த வணிக சகத்தை மையமாக வச்சு ஒருத்தர் அந்த நட்சத்திரத்தில் ஒரு தொழிலை தொடங்கினாலோ வியாபாரத்தை தொடங்கினாலோ கட்டாயம் அந்த வியாபாரத்தில் அவர் வெற்றி காண இயலும் அப்படிங்கிறது வந்து இந்த வணிக சகலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து என்னுடைய நிறுவனத்தை வந்து மார்கழி மாதம் இந்த வணிக சகம் வந்த நட்சத்திரத்தில் தான் என்னுடைய நிறுவனத்தை தொடங்கினேன். ஸோ இந்த நிறுவனம் தொடங்கி இன்றைக்கி வந்து ஒரு 25 வருடம் ஆகுது. நான் 2 நிறுவனம் வச்சுருக்கேன். 2 நிறுவனமும் அந்த நாளில் தான் தொடங்கினேன். வாடிக்கையாளர் வர்றாங்க, பெருசாக நான் ஆசைப்படுறதில்ல, அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி உத்தியோக சகம்னு ஒன்று அடுத்ததாக வருது. இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் ஒரு பெரிய பாயிண்ட் ஒன்று அடங்கியிருக்கு. நான் ஒவ்வொரு சகம் சொல்லும் போது அந்த சகத்தில் அந்த சக நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுனாலே அந்த ஜாதகருக்கு அந்த பலன் கிடைக்குன்னு அர்த்தம். ஸோ விவாக சக நட்சத்திரத்தில் அவங்க ஜாதகத்தில் இந்த 9 கிரகத்தில் ஏதாவது 1-2 கிரகம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கிரகம் கோச்சாரத்தில் டச் பண்ணும்போது அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி வியாபார சகத்தில் அந்த என்ன நட்சத்திரத்தில் அந்த வியாபார சகம் வருதோ அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் கோச்சாரத்தில் வரும் பொழுதோ அந்த கிரகத்தினுடைய திசாபுத்தி நடக்கும்போதோ அந்த கிரகத்தை அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை கோச்சார கிரகம் டச் பண்ணும்போதோ அவங்களுக்கு அபரிதமான செல்வ மேன்மை ஏற்படும். அடுத்ததாக எனக்கு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து உத்தியோக சகம்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த உத்தியோக சகம் வந்து 10ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய செவ்வாய் ஸ்புடத்தில் இருந்து 6ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய புதன் ஸ்புடத்தை கழித்து அத்துடன் 10ஆம் பாவ ஸ்புடத்தை கூட்ட கிடைப்பது உத்தியோக சகம். இந்த உத்தியோக சகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் போய் உட்காந்துருந்தாலோ அந்த உத்தியோக சகத்தில் வந்து கோச்சார கிரகங்கள் டச் பண்ணும்போதோ அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அதே மாதிரி இந்த உத்தியோக சக நட்சத்திரத்தில் அதனுடைய திரிகோண நட்சத்திரத்தில் அதனுடைய முன்பின் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிற காலம், சூரியன் சஞ்சரிக்கிற காலம் அல்லது குரு சஞ்சரிக்கிற காலம் அவருக்கு வந்து வேலை கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் ஏற்படும். இந்த மாதிரி விஷயத்த ஒருத்தர் ப்ரமோஷன் கிடைக்குமான்னு கேட்கும்போது இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வித்யாசகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. வித்யாசகம்ன்றது வித்தை ஆரம்பம், கல்வி ஆரம்பம்னு பேருங்க. ஸோ இப்போ நம்ம போன உடனே ஒரு ஸ்கூலில் சேர்த்தனோடனே முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கையை வந்து காதை தொட சொல்லுவாங்க. காதை தொட சொல்லி காதை டச் பண்ணால் தான் ஸ்கூல்லேயே சேர்த்துவாங்க. ஸோ இந்த கை அப்படின்னா இந்த 5 விரல்கள் வந்து அஸ்த நட்சத்திரம். இது எந்த வீட்டில் விழுது? புதனுடைய வீட்டில் விழுது. நம்ம போய் தொடுற காது ஆயிலே நட்சத்திரம், அது எந்த வீடுனா சந்திரனுடைய வீடு. அப்போ ஒருத்தன் கல்வி கற்கணும்னா அந்த கல்வி கற்கிறதுக்கு மிக மிக முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த அஸ்த நட்சத்திரனுடைய அதிதேவதை யாருன்னா சூரியன். ஸோ இது இந்த 3 கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் ஒருத்தர் வித்தை கற்றுக்க முடியாது. அப்போ அந்த வித்யாசகம் சூரியன் ஸ்புடத்திலிருந்து சந்திரன் ஸ்புடத்தை கழித்து அத்துடன் லக்ன ஸ்புடத்தை கூட்ட கிடைப்பது வித்யாசகம். நான் முன்னாடி சொன்ன புண்ணிய சகத்துக்கு இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அதில் சந்திரன் ஸ்புடத்துலேருந்து சூரியன் ஸ்புடத்தை கழித்தோம், இங்கே சூரியன் ஸ்புடத்துலேருந்து சந்திரன் ஸ்புடத்தை கழிச்சிக்கிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வேணும்னா திதி டிகிரி வருது இல்லைங்களா, திதி டிகிரியை வந்து 360 டிகிரி கழிச்சா கிடைச்சாலும் அதிலேருந்து இதை எடுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் உல்டா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அடுத்ததாக அந்த நட்சத்திர நாளில் பள்ளியில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அடுத்தது கல்வி சகம்னு ஒன்று இருக்குது. இந்த கல்வி சகம் அப்படின்னு எடுக்கும்போது குருனுடைய ஸ்புடத்திலிருந்து சனியினுடைய ஸ்புடத்தை கழித்து அத்துடன் புதன் ஸ்புடத்தை கூட்ட கிடைப்பது கல்வி சகமாகும். இந்த கல்வி சகம் அப்படின்றது இப்போ ஒருத்தருக்கு கல்வி சகம் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் 1ஆம் பாவத்தில் விழுந்திருக்கு. அது எந்த வீட்டில் வரும்?
மிதுன ராசியில் வரும் குருவுடைய நட்சத்திரம். அப்போ அவங்க தகவல் தொடர்பு துறை, சேட்டர்ட் அக்கௌண்ட் துறை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்துத்துறையெல்லாம் அவங்க கையில் எடுக்கலாம், விளம்பரத்துறை கையில் எடுக்கலாம். ஸோ அந்த துறை சம்மந்தப்பட்ட கல்வி அவங்களுக்கு கை கொடுக்கும். சரி, அடுத்தது ஒன்று எல்லாருக்கும் தேவையான பணம் வரும் சகம் சொல்லிவிட்டு அடுத்தது வெளிநாட்டு சகம் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக பணம் வரும் சகம். பணத்தை குறிக்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் மைனஸ் 2ஆம் பாவாதிபதி. ஒரு நிமிஷம். என்னுடைய பஞ்சபட்சி புக்கு இப்போ நியூவாக வந்திருக்கிறது, நியூ எடிஷன். உங்களுக்கு என்னுடைய புக் எதானா நம்ம கணேஷ் சென்டருக்கு ஜிகே புக் ஸ்டாலில் வாங்கிக்கலாம். அதை இது 8வது பதிப்பாக இப்போ வந்திருக்கு. இதுக்கு அடுத்த மாதம் என்னுடைய எண்ணியல் வர இருக்குது, எண்கணிதம். அந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட அந்த பஞ்சபட்சி புத்தகத்தை நம்மளுடைய இந்த சபையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஒரு குருநாதா இந்த வழிநடத்தி 15ஆம் நடத்தக்கூடிய இவங்களுக்கு என்னுடைய ஒரு அன்பு பரிசாக உங்கள் முன்னால் நான் கொடுப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். நல்ல பாயிண்ட், தொடர்ந்துக்கலங்க. இது வந்து யாரும் பேசாத ஒரு சப்ஜெக்டை தம்பி பேசிகிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, தொடர்ந்துக்கலங்க. வரேன், ஒரு வாழ்த்துக்கள். நன்றிங்க. சரி, ஓகே. சரி, ஓகே, அவ்வளோதான். ஒன்று சின்னதான். அடுத்ததா பணம் வரும் சகம். எப்போ ஒருத்தருக்கு பணம் கிடைக்கும்? நான் ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது ஒரு கட்டுரை போட்டிருந்தது. பணமழை பொழியும் வசந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் எழுதியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இந்த பணம் வரும் சகத்தை பற்றி எழுதியிருந்தது. ஸோ 2ஆம் பாவ ஸ்புடம் மைனஸ் 2ஆம் பாவாதிபதி ஸ்புடம் ப்ளஸ் லக்னாதிபதியோட ஸ்புடம், இதை 3ஐயும் கணித்து வரக்கூடிய நட்சத்திரம் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு பணம் எளிதாக கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரம் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பொதுவாக சரஸ்வதின்னு எடுத்துக்குவீங்க. நான் அதை வந்து மேசம் அப்படிங்கும்போது செவ்வாயோட வீடு, அதை நான் முருகன் எடுத்துக்கிறேன். அந்த முருகன் எடுக்கும்போது செவ்வாய் ப்ளஸ் கேது வரும்பொழுது அந்த முருகன் முற்றும் துறந்த ஆண்டி கோலத்தில் இருக்கும் பழனிமலை முருகனை குறிக்கும். இதை மேச ராசியில் செவ்வாய் பரணி நட்சத்திரத்தில் உட்காரும் பொழுது அந்த சகம் வந்து பரணியில் வரும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா தம்பதி சமேதரா முருகன் வந்து திருத்தணியில் அமர்ந்திருக்கக்கூடிய முருகனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே மேசராசி சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமரும் பொழுது அந்த முருகன் தந்தையுடன் இருக்கும் முருகனாக சுவாமிமலை முருகனாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை நீங்களே ஒரு எய்ம் பண்ணி எடுக்கலாம். இப்போ சுக்கரனை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம், சுக்கரனை லட்சுமின்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சாமியை வேணால் எடுத்துக்கோங்க, அதோட ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஒரு தெய்வம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ரிஷபராசியில் சூரியன் நட்சத்திரம் வரும்போது அது வந்து விஜயலட்சுமியாக மாறும். ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரம் வரும்போது அது தானியலட்சுமியாக மாறும். ரிஷபராசியில் மிருகசீடம் நட்சத்திரம் வரும்போது அது தைரியலட்சுமியாக மாறும். ஸோ இப்படி நாமளாக பார்த்து ஒவ்வொன்றும் கொண்டு வர முடியும். அதே மாதிரி மிதுன ராசிக்குள்ளே போய் பெருமாள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது மிருகசீட நட்சத்திரம் வரும்போது அது கருடாழ்வரை கொண்டு போயிடும். திருவாதிரை நட்சத்திரம் கொண்டு போகும்போது அது மோகினியை கொண்டு வந்துடும். அதே புனர்பூச நட்சத்திரம் வரும்போது ஹயக்ரீவாக மாறும்.
அவ்வளோதான். ஜோதிடம் வந்து பெரிய கம்பச்சித்திரம்லாம் கிடையாது. நாம் ஒவ்வொரு கிரகத்தையும் இன்னொரு கிரகத்தோடு இணைச்சி நம்ம பலன் எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தால் ஜோதிடம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். சரி, அடுத்ததாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வந்து இந்த புத்திர பாவத்தை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். அந்த புத்திர சகத்தையும் வெளிநாட்டு சகத்தையும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். இப்போ இந்த புத்திர சகம் அப்படின்னு சொல்லப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா குருவனுடைய ஸ்புடத்திலிருந்து சந்திரன் ஸ்புடத்தை கழித்து அத்தோட லக்ன ஸ்புடத்தை கூட்டி வரக்கூடிய நட்சத்திரம், அதனுடைய திரிகோண நட்சத்திரம், அதனுடைய முன்பின் நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கோல் அவன் ஜாதகத்தில் இருந்துட்டால் போதும். அப்படியே இல்லைனாலும் அவன் புத்திர பேர் கேட்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு ஏதாவது ஒரு கோச்சார கிரகம் 5 கொடியவன் 2 கொடியன் 11 கொடியன் உள்ளே வந்து நுழைஞ்சாலும் போதும் அவனுக்கு குழந்தை கிடைக்கும். ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகிறேன்னு சொல்கிறான். அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த புத்திர சகத்தை கணித்து அந்த நட்சத்திரத்தில் கோச்சார கிரகங்கள் சந்திக்கிற டைமில் டச் பண்ணுற டைமில் உங்களுக்கு அந்த டைமை குறித்து கொடுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரி, அடுத்ததாக வெளிநாட்டு சகம். இன்றைக்கி நிறைய பேர் வெளிநாடு போகிறாங்க, அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவையும் தேடும்பாங்க. அந்த வெளிநாட்டு சகம் அப்படிங்கிறது வந்து 9ஆம் பாவ ஸ்புடம் மைனஸ் 9ஆம் பாவாதிபதி ஸ்புடம் ப்ளஸ் லக்ன ஸ்புடம். இந்த ஸ்புடத்தை வச்சு ஒருத்தர் வெளிநாடு போவாரா போக மாட்டாரான்னு கண்டுபிடிக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகத்தில் 2-3 கிரகம் வந்து அவன் கண்டிப்பாக வெளிநாடு போவான். என் ஜாதகத்தில் அது மாதிரி இருந்தது. நான் சிங்கப்பூர் போய்ட்டு வந்தேன். அது மாதிரி அந்த வெளிநாட்டு சகத்தில் 2-3 கிரகம் தான் அடிக்கடி அவங்க பாஸ்போர்ட்டு ஃபுல்லாக சேப்பப் குத்திருக்கிற ஜாதகம்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் பார்த்தா இந்த வெளிநாட்டு சக நட்சத்திரத்தில் நிறையா கோள்கள் வந்து அமர்ந்திருக்கு. சரி, அடுத்ததாக ஃபைனலாக அரசாங்க சகம்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒருத்தர் பொலிட்டிக்கலில் நிற்கணுங்கிறாரு, பொலிட்டிக்கலில் நான் வெற்றி பெறுவேனான்னு கேட்குறாரு. ஸோ அந்த இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். சூரியனோட ஸ்புடத்தில் இருந்து குருவனுடைய ஸ்புடத்தை கழித்து அத்துடன் லக்ன ஸ்புடத்தை கூட்டினா கிடைக்கிறது தான் அரசியல் சகம். குருவும் சூரியனும் சேர்ந்தால் நம்ம வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். ஒருத்தன் வந்து அரசியலில் அதாவது அரசியலில் வந்து மிளிரணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இந்த குருவும் சூரியனும் வழுக்கணும். அப்போ வலுத்தாதான் சூரியன் வந்து பாப்பரட்டி, குருன்றது ஒழுக்கம். ஸோ மற்றவங்களுக்கு முன்னுதாரணம். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் வந்து அரசியலில் முன்னுக்கு வர முடியும். அதே மாதிரி விமர்சனத்தை கடந்து வரணும். அப்போ தான் அவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் வந்து மேலே வர முடியும். அப்படி இந்த சூரியன் ஸ்புடத்துலேருந்து குரு ஸ்புடத்தை கழித்து கூட லக்ன ஸ்புடத்தை கூட்ட கிடைப்பது இந்த அரசாங்க சகம். இதுதான் வந்து ஒருத்தருடைய பொலிட்டிக்கல் வாழ்க்கையை சொல்லும். உயிர் கொண்டு இயங்கும் தாவரம் சிறந்தவை, அதனினும் உணர்வு கொண்டு இயங்கும் மிருகங்கள் சிறந்தவை, அதனினும் உயிர் கொண்டு இயங்கும் மிருகங்கள் சிறந்தவை, அதனினும் தன் அறிவு கொண்டு இயங்கும் மனிதன் சிறந்தவன், அதனினும் தன் அறிவை கொண்டு தனக்கு முன் இருப்பவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் ஜோதிடன் சிறந்தவன். அப்படிப்பட்ட இஜோதிட சமுதாயம் நிரம்பிய சபையில் ஜோதிட சமுதாயம் வாழ்வாங்கு வாழ்க என வாழ்த்தி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, எனது பெயர் அஸ்ட்ரோ மாரிச்செட்டி. என்னுடைய தொலைபேசி எண் 98 94 399 399. நன்றி. அருமை நண்பர், இனிய நண்பர். நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தஞ்சாவூரில் சாஸ்திரா யூனிவர்சிட்டியிலேருந்து கோயம்புத்தூரில் கற்பகம் யூனிவர்சிட்டி வரைக்கும் எம்சி எம்ஃபில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாரிச்செட்டி ஐயா கூட பண்ணது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அற்புதமான ஒரு ஜோதிட ஆய்வு சிந்தனையாளர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அனுபவ ஆய்வுகளை எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக எடுத்துரைப்பார். நம்மளுடைய சங்கம் ஆரம்பித்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இருந்து ஒரு 10-12 வருட காலகட்டமாக தொடர்ச்சியாக நம்மளுடைய சங்கத்திற்கு வந்து ஐயா சிறப்புரையாற்றி கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த சான்றிதழ் தர்றது, நமக்கு இந்த சிம்பிள்ஸ்லாம் ரெடி பண்ணி தர்றது நம்ம சங்கத்துக்காக அவருடைய அதாவது வந்து இலவசமாக நமக்காக அன்பளிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ணி கொடுப்பாரு. ஐயா மாரிச்செட்டி ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக ஜோதிஷ பிரம்மஞானி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள்.